இந்த குடிபோதை மறுவாழ்வு மையம் நான் உருவாக்குனதுக்கான காரணமே குடியிலிருந்து மீண்டு வரணும். குடியிலிருந்து, ஏன்னா நான் ஒரு குடி நோயாளி. நான் வந்து ஒரு 10-12 வருஷமா குடினால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு இருக்கிறேன். ஏன்னா நான் குடியிலிருந்து மீண்டு வந்துட்டேன். ஆனால் என்ன மாதிரி மக்கள் வந்து குடியிலேருந்து மீண்டு வரணும், என்ன மாதிரி வந்து வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை விஎஸ்பி ஃபவுண்டேஷன் குடிபோதை மறுவாழ்வு மையம்னு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த என்கிட்ட இன்னைக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேர் மேலே ரெக்கவர் ஆயிருப்பாங்க. குடினால நிறைய இழந்துட்டேன். வெளியே ரொம்ப கஷ்டம், மனைவி விட்டு போயிட்டாங்க, ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஆச்சு. அதனால சரி நம்ம ஏன் அதெல்லாம் திரும்பி பண்ணணும், நம்மளே தக்க வச்சுக்கணும், நம்ம காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்தேன். எனக்கு வந்து ஆலிட்ரேஷன்லாம் ஆயிருக்கு. அதனால வந்து தன்னை மீறி என்னென்னமோ பண்றது, காலையில் நானா ஏந்து பேசுறது, நடந்து போறது, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. புரிய விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் கியூர் ஆகி உடனே நல்லா இருக்கு. நான் ரொம்ப குடினால ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கேன். வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், வெட்டிக்கு போக மாட்டேன். எனி டைம் பசங்க கூட சேர்ந்து ஒயின் ஷாப்பு அது இதுன்னு சுற்றின்னு தேவையில்லாத பிரச்சனைலாம் ஈடுபட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க குடிக்காதுன்னு. நான் எதுவுமே கேட்கல. இவங்க வந்தாங்க, வந்து ஒரு 7 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். நான் முதல்ல 7 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து எனக்கு எதுவுமே இதெல்லாம் பற்றி தெரியாது. குடி ஒரு நோய், இது நம்ம விட முடியாது அப்படிலாம் எனக்கு சொல்லி தெரியாது. இங்கே வந்து கிளாஸஸ் எடுத்தாங்க, குடி ஒரு நாள் அடிப்பொருள் தான் தள்ளி வைக்க முடியும், மீட்டிங் போனோம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கினேன். நான் வந்து குடியால் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குடி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு விளையாட்டாக தான் நான் பண்ணேன். பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு நட்பு ரீதியாக வந்து அப்படிதான் அந்த குடின்றது வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட விளையாட்டாக ஆரம்பிச்சது விபரீதத்தில் போய் முடிஞ்சிச்சு என்னுடைய இந்த குடினால நான் என்னென்ன இழந்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் குடும்பத்தை நான் இழந்தேன். அது வேணான்னு சொன்னாங்க, நான் கேட்கல. அது ஒரு இதுவாக பண்ணவொடனே நான் ரொம்ப அதிகமானதுனால என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. எனக்கு இந்த ஆலோசேஷன் ஆகும். ஆலோசேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாயத்தோற்றம் மனப்பிரமைன்னுவாங்க. எனக்கு தெரியல அப்போது வந்து இது என்னடா இது உள்ளே போனேன், என்ன இவனுங்க குடி ஒரு நோயின்றானுங்க, பைத்தியக்காரனாக இருப்பானுங்க போலி, அவனுங்க குடி நோயின்றானுங்க, குடியை போய் நோயினா எவனா நம்புவானுங்களா அப்படின்ட்டு நான் நினச்சேன். அது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு ஆலோசேஷன் ப்ராப்ளம் வந்தது. நான் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல வந்தானுங்க. பிடிச்சிட்டு வரும்போது நான் பார்ப்பேன் கண் எதிரில், என்னடா இப்படிலாம் பண்ணுறானுங்க, நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி தான் வந்தது நம்போது. அப்போ நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து போதையால் நிறைய வந்து சின்ன குழந்தைங்களாம் கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நேராக பார்க்குறோம். இதெல்லாம் எதனால் பண்ணுறாங்க, அவங்களா பண்ணல, அந்த போதை தான் அவங்கள பண்ண வைக்குது. அப்படின்னும் போது நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறது, மறுவாழ்வு மையத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் மூலியமாக இன்னைக்கு வந்து எத்தனையோ வந்து குடியால் பாதிச்சவங்களோ போதையால் பாதிச்சவங்களோ வந்து மீட்டு எடுக்கலாம்.